வணக்கம். இன்னைக்கு எங்களோட க்ரோ வித் கினாரா செஷன் ஜாயின் பண்ணதுக்கு மிக நன்றி. உங்க பிஸி ஷெட்யூல்ல இருந்து டைம் எடுத்து இது ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஜான்வரி ஒர்க் ஷாப்ல நம்ம வந்து ஹவ் டு ரெஜிஸ்டர் ஆன் இந்தியா மார்ட் அண்ட் குளோபல் எம்எஸ்எம்இ மார்ட் கத்துக்கிட்டோம் நம்ம. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் வந்து நம்ம கவர் பண்ண போறோம். இன்னைத்தோட டாபிக் வந்து ஹவ் டு க்ரோ யுவர் எம்எஸ்எம்இ வித் ஃப்ரீ ஏஐ டூல்ஸ். நிறைய ஏஐ டூல்ஸ் பத்தி நீங்க கேட்டிருப்பீங்க. மேபி நீங்க அதை யூஸ் கூட பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் எப்படி நம்மளோட பிசினஸ்க்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ணலாம்னு இன்னைக்கு கத்துக்க போறோம் நம்ம. நம்ம டெய்லி பிசினஸ் லைஃப்ல நிறைய பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. நம்பர் ஒன் வந்து நம்ம ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எழுதுறோம். அப்படின்னா இந்தியா மார்ட்டோ ஏதாவது ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ்ல நம்மளோட ப்ராடக்ட்டை விற்கிறோம்னா அதுல வந்து டீடைல்டா ப்ராடக்ட்டை பத்தி எழுத சொல்லுவாங்க. செகண்ட் வந்து மார்க்கெட் ரீசர்ச் கண்டக்ட் பண்றோம். நம்ம என்ன ப்ராடக்ட் விற்கிறோமோ அதோட ரீசர்ச் நம்ம பண்ணிட்டே இருப்போம். வேற யார் இந்த மாதிரி விற்கிறாங்க, என்ன விற்கிறாங்க, எப்படி அவங்களோட ப்ராடக்ட் நம்மளோட டிஃப்ரெண்டா இருக்கு, நம்மளோட ப்ராடக்ட் எப்படி அவங்களோட அவங்களோட ப்ராடக்ட்ல இருந்து டிஃப்ரெண்டா வைக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நிறைய ரிசர்ச் கண்டக்ட் பண்றோம். மூணாவது வந்து நம்ம ஸ்டாக் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் நம்ம. நாலாவது வந்து நம்ம ஃபிளையர்ஸ் ப்ரோஷர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவோம். சிலப்போ அந்த ஃபிளையர்ஸ் ப்ரோஷர்ஸ் நம்ம இங்கிலீஷ்ல கிரியேட் பண்றோம்னா அதை தமிழ்ல நம்மளுக்கு கிரியேட் பண்ணணும்னு தோணும், இல்லாட்டி கன்னடால கிரியேட் பண்ணணும்னு தோணும், இல்ல வேற ஏதாவது லாங்குவேஜ், ஹிந்தி, என்ன லாங்குவேஜ் வேணா இருக்கலாம். அண்ட் லாஸ்ட் வந்து நம்ம லோகோஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவோம். லோகோஸ், ஆர்ட் ஒர்க் நம்ம பிசினஸ்க்கு கிரியேட் பண்றோம். அண்ட் இதெல்லாம் நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் டெய்லி பண்றச்சே இல்லாட்டி வீக்லி பண்றச்சே அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் ரெப்பிட்டேட்டிவா இருக்குது. அதே ஆக்டிவிட்டியே நம்ம வாரம் பண்றோம், இல்ல மந்த் ஆன் மந்த் பண்றோம். ரெண்டாவது வந்து நிறைய மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஜிஎஸ்டி கால்குலேஷன் பண்றோம்னா அது ஸ்டேட் டு ஸ்டேட் வேரி பண்ணலாம், ப்ராடக்ட் டு ப்ராடக்ட் வேரி பண்ணலாம். அதை கால்குலேட் பண்றச்சே நம்ம மிஸ்டேக் பண்ண கொஞ்சம் நிறைய வாய்ப்பு இருக்கு. மூணாவது வந்து டைம் எடுக்கும். இது எல்லாமே நம்ம திருப்பி திருப்பி பண்றச்சே நிறைய டைம் எடுக்கிறது. அண்ட் நாலாவது வந்து நிறைய எஃபர்ட் எடுக்கும். இந்த இந்த டாஸ்க் பண்ண நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டிபுலேட்டட் நம்பர், ஒரு ஃபியூ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் மட்டும் தான் இருக்காங்க. அவங்கள வச்சு நம்ம எப்படி இந்த டாஸ்க் எல்லாம் கண்டக்ட் பண்றச்சு எல்லாரோட டைமும் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியா எடுக்கும். அது நம்ம வந்து ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு நிறைய கேட்கிறோம். பட் அப்படின்னா என்ன, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, ஏஐனா என்ன, அண்ட் அதை எப்படி நம்மளோட டெய்லி பிசினஸ் லைஃப்ல யூஸ் பண்ணலாம். ஏஐயோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எப்படி மெஷின்ஸ் ஒரு கம்ப்யூட்டர்ஸ் ஹியூமன்ஸ் மாதிரி திங்க் பண்ண வைக்கலாம், அப்படிதான் அதை கான்செப்டுவலைஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா ஒர்க் ஆகும் ஏஐ. இன்புட் ப்ராசஸ் அவுட்புட்னு நம்ம வந்து திங்க் பண்ணா இன்புட் லேர்னிங் ஃப்ரம் டேட்டா. பப்ளிக்கா என்ன இன்ஃபர்மேஷன் நாலேஜா அவைலபிள் இருக்கோ, டிஜிட்டைஸ் இன்ஃபர்மேஷன் அவைலபிளா இருக்கோ, மெஷின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸ் வந்து அதை எடுத்துப்பாங்க. அப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து வச்சு எப்படி கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணலாம்னு பார்ப்பாங்க. அண்ட் மூணாவது வந்து அவுட்புட் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த டேட்டாவை பப்ளிக்லி அவைலபிள் டிஜிட்டைஸ் டேட்டாவை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி பேட்டர்ன்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணி நம்ம கேட்கிற கேள்வி ஒரு டாஸ்க் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதான் ஏஐயோட ரொம்ப சிம்பிள் டெஃபினிஷன். அண்ட் எப்படி அது ஒர்க் ஆகும்னு உங்களால திங்க் பண்ண முடியுமா? ஏதாவது பாப்புலர் எக்ஸாம்பிள்ஸ் வேர் நீங்க ஏஐ யூஸ் பண்ணிருக்கீங்க, இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏஐ யூஸ் பண்ணிருக்காங்க? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தட் ஏஐ வந்து வெறும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றாங்கன்னு. பட் அப்படி இல்லவே இல்லை. நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம இதை ஆல்ரெடி நிறையவே யூஸ் பண்றோம். இப்போ பார்க்கலாம் நம்ம 3 வகையான வேஸ் இன் விச் நம்ம ஏஐ யூஸ் பண்றோம்னு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போறது வந்து கூகுள் மேப்ஸ். கூகுள் மேப்ஸ் வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்றோம். யாராவது நம்மளுக்கு ஏதாவது அட்ரஸ் அனுப்பிச்சா நம்ம கூகுள் மேப்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறோம். அங்க எப்படி போய் சேரணும், நம்ம டைரக்ஷன்ஸ் பார்ப்போம், எவ்வளவு டைம் எடுக்கும்னு பார்ப்போம். கூகுள் மேப்ஸ் வந்து ஏஐ யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஃபாஸ்டஸ்ட் ரூட் கொடுக்கும். அண்ட் அது எப்படி அது பண்றதுன்னா ஃபாஸ்ட் டிராபிக் டேட்டா வச்சு சேட்டலைட் இமேஜஸையும் கலந்து நம்மளுக்கு வந்து ஃபாஸ்டஸ்ட் ரூட் கொடுக்கும். செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து ஓடிடிஸ். நம்ம வந்து நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், டிஸ்னி ஹாட்ஸ்டார், நிறைய இந்த வீடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ், யூடியூப்ல எல்லாம் மூவிஸ் ஷோஸ் எல்லாம் பாக்குறோம் நம்ம. அங்க பாக்குறச்சே நம்ம பார்த்து முடிச்ச அப்புறம் லிஸ்ட் ஆஃப் ரெக்கமெண்டட் ஷோஸ் அண்ட் மூவிஸ்னு காமிக்கும். அது எப்படி அவங்க அரைவ் பண்றாங்க அந்த மூவிஸ் அண்ட் ஷோஸ் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ண, அதுக்கும் ஏஐ தான் யூஸ் பண்றாங்க. ஏஐ யூஸ் பண்ணி நம்ம பாஸ்ட்ல என்ன பார்த்திருக்கோமோ அண்ட் இதே மாதிரி வேற என்னெல்லாம் யாரெல்லாம் பார்த்திருக்காங்களோ அதை வச்சு வந்து இவங்க வந்து நம்மளுக்கு அடுத்த செட் ஆஃப் மூவிஸ் அண்ட் ஷோஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. மூணாவது எக்ஸாம்பிள் வந்து அமேசான். நம்ம வந்து நிறைய வகையான ப்ராடக்ட்ஸ் வந்து அமேசான்ல வாங்குறோம். நம்ம வாங்குறச்சே வந்து அதே மாதிரி நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், டிஸ்னி ஹாட்ஸ்டார் மாதிரி அமேசான்லயும் வந்து லிஸ்ட் ஆஃப் ரெக்கமெண்டட் ப்ராடக்ட்ஸ் வாங்க ஒரு லிஸ்ட் கொடுத்திருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து பேஸ்ட் ஆன் நம்ம பாஸ்ட்ல என்ன வாங்கியிருக்கோமோ அதை வச்சு அவங்க வந்து ஏஐ யூஸ் பண்ணி அவங்க நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நம்ம அடுத்து என்ன வாங்கலாம்னு. ஸோ நம்ம வந்து பார்த்ததுல ஏஐ வந்து ஆல்ரெடி நம்ம லைஃப்ல இருக்கு. ஸோ இப்போ வந்து எப்படி அந்த ஏஐ வந்து நம்ம பிசினஸ் யூஸ் கேசஸ்க்கு யூஸ் பண்ணலாம்னு பார்க்க போறோம் நம்ம. ஸோ 4 வகையான யூஸ் கேஸ் நாங்க வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கோம். ஒன்னு வந்து டெவலப்பிங் கான்டென்ட். தட் இஸ் இப்போ நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ்க்கு எப்பவுமே ப்ரோஷர்ஸ் கிரியேட் பண்றோம், போஸ்டர்ஸ் கிரியேட் பண்றோம், ஃபிளையர்ஸ் கிரியேட் பண்றோம். ஸோ இதுக்கு எப்படி நம்ம கண்டென்ட், தட் இஸ் ரிட்டன் கண்டென்ட் அண்ட் விஷுவல் கண்டென்ட், இமேஜஸ்லாம் எங்கேருந்து நம்ம எடுக்கலாம்.
செகண்ட் வந்து அந்த கண்டென்ட் எப்படி மல்டிபிள் ரீஜனல் லாங்குவேஜஸ்ல கிரியேட் பண்ணலாம், தமிழ்ல, ஹிந்தில, எனி இந்தியன் லாங்குவேஜ்ல. மூணாவது வந்து மார்க்கெட் ரிசர்ச், அதை எப்படி நம்ம கண்டக்ட் பண்ணலாம். அண்ட் நாலாவது வந்து எப்படி நம்ம ஸ்டாக் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் யூசிங் ஃப்ரீ ஏஐ டூல்ஸ். இதை வந்து நம்ம பார்க்க போறோம். ஏஐ வந்து ஈஸியா அவைலபிளா இருக்கு, அதை நம்ம எப்படின்னு பார்க்க போறோம். ஆனாலும் நிறைய எம்எஸ்எம்இஸ் வந்து அதை இன்னும் யூஸ் பண்றது இல்ல. ஏன் அப்படி யூஸ் பண்றது இல்லைன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். முதலாவது சேலஞ்ச் வந்து அவேர்னஸ். நிறைய எம்எஸ்எம்இஸ்க்கு தெரியாது என்ன மாதிரி ஏஐ டூல்ஸ் ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு. செகண்ட் வந்து அஃபோர்டபிலிட்டி. 59% எம்எஸ்எம்இ சொல்லியிருக்காங்க பட்ஜெட் வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்னு இன் யூசிங் எனி கைண்ட் ஆஃப் ஏஐ டூல். மூணாவது வந்து அக்சசிபிலிட்டி. நிறைய எம்எஸ்எம்இ சொல்லியிருக்காங்க இது எப்படி யூஸ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியறது இல்ல அண்ட் அதை எப்படி மொபைல் போன்ல யூஸ் பண்ண முடியுமா, லேப்டாப்ல யூஸ் பண்ண முடியுமான்னு. ஸோ சமரைஸ் பண்ண, நிறைய பேருக்கு தெரியாது என்ன மாதிரி டூல்ஸ் அவைலபிளா இருக்குன்னு அண்ட் அதுல எது ஃப்ரீயா அவைலபிளா இருக்குன்னு அண்ட் அது அப்படி அவைலபிளா இருந்தாலும் எப்படி அதை யூஸ் பண்ணணும் நம்ம மொபைல் போன்ல இருந்து. அண்ட் இது மூணுமே நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ இந்த சேலஞ்சஸை நம்ம எப்படி டேக்கிள் பண்ண போறோம்னா, இன்னைக்கு நம்ம ஒர்க் ஷாப்ல ஷேர் பண்ண போற ஃப்ரீ ஏஐ டூல்ஸ் வந்து நம்பர் ஒன், நான் சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ரீ. தட் இஸ் இதெல்லாம் நம்ம காசு கொடுக்காம இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ரீ வெர்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு, பெய்ட் வெர்ஷன்ஸும் இருக்கு. பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃப்ரீ வெர்ஷன். செகண்ட் வந்து எல்லாமே மொபைல் ஃப்ரெண்ட்லி. தட் இஸ் நம்ம ப்ரௌசர்லயே யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி மொபைல் அப்ளிகேஷனும் எல்லாத்துக்குமே அவைலபிளா இருக்கு. மூணாவது வந்து ரொம்ப ஈஸி டு யூஸ். நம்மளுக்கு இது உட்காந்து நம்ம கோர்ஸ் ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இன்னைக்கு ஒர்க் ஷாப் முடிச்சுட்டு எண்ட் ஆஃப் த ஒர்க் ஷாப்க்குள்ள நீங்க அதை யூஸ் பண்ண தொடங்கலாம். அண்ட் நாலாவது வந்து ரீஜனல் லாங்குவேஜஸ்ல ஆஸ் மச் அஸ் பாசிபிள் எதெல்லாம் ரீஜனல் லாங்குவேஜஸ்ல அவைலபிளா இருக்கோ அதெல்லாம் நம்ம இன்னைக்கு ஒர்க் ஷாப்ல கவர் பண்ண போறோம். இன்னித்தோட ஒர்க் ஷாப்புக்கு நாங்க வந்து 4 டூல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். முதல்ல வந்து மெட்டா ஏஐ பை மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் இன்கார்பரேட்டட். செகண்ட் ஒன் வந்து சாட் ஜிபிடி பை ஓப்பன் ஏஐ இன்கார்பரேட்டட். தேர்ட் ஒன் வந்து பெர்ப்ளெக்சிட்டி பை பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ இன்கார்பரேட்டட். அண்ட் நாலாவது வந்து பாஷினி, அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ண ஒரு ஏஐ டூல். இந்த 4 டூல்ஸும் சில இந்தியன் லாங்குவேஜஸ்ல ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் மெட்டா ஏஐ பார்த்தோம்னா இங்கிலீஷ்ல அவைலபிளா இருக்கு, ஹிந்தியில. பட் தமிழ், தெலுங்கு, கன்னடால இன்னும் அவைலபிளா இல்ல. செகண்ட் ஒன் வந்து சாட் ஜிபிடி. சாட் ஜிபிடி தான் மோஸ்ட் ப்ரெவலண்ட். ஸோ இது வந்து நிறைய வகையான இந்தியன் லாங்குவேஜஸ்ல ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. மூணாவது வந்து பெர்ப்ளெக்சிட்டி. பெர்ப்ளெக்சிட்டியும் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. அண்ட் நாலாவது வந்து பாஷினி. இது வந்து ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா, தமிழ் தவிர இன்னும் நிறைய இந்தியன் லாங்குவேஜஸ்ல ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி இந்த ஒரு ஏஐ டூலும் நம்ம வந்து நம்ம பிசினஸ்க்கு யூஸ் பண்ணலாம்னு. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இல்லாட்டி ஏதாவது காமெண்ட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் நம்ம சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. அண்ட் இந்த ஒர்க் ஷாப் முடிஞ்ச உடனே அதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஆன்சர்ஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கவர் பண்ற டூல் வந்து மெட்டா ஏஐ. ஏன் நாங்க ஃபர்ஸ்ட் மெட்டா ஏஐ எடுத்திருக்கோம்னா, மெட்டா ஏஐ வந்து வாட்ஸ்அப்லயே அவைலபிளா இருக்கு. நம்ம நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப்பை நிறைய யூஸ் பண்றோம். நம்ம மார்னிங் டு ஈவினிங் எந்த மொபைல் அப்ளிகேஷனை மோஸ்ட் யூஸ் பண்றோம்னு யார்ட்டையாவது கேட்டோம்னா வாட்ஸ்அப் தான் சொல்லுவாங்க. ஸோ மெட்டா ஏஐ வந்து வாட்ஸ்அப்ல ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு இப்போ. அண்ட் மெட்டா ஏஐல வந்து நம்ம நிறைய டாஸ்க் ரொம்ப ஈஸியா குவிக்கா பண்ணலாம். நம்ம என்ன கேட்கிறோமோ கேள்விக்கு மெட்டா ஏஐக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா அதை ஆன்சர் பண்ணும். அண்ட் டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணும். நம்ம பேசினோமே கண்டென்ட் ஜெனரேஷன். நீங்க ஏதாவது ஃபிளையர்ஸ், ப்ரோஷர்ஸ் ஏதாவது கிரியேட் பண்றீங்கன்னா உங்க ப்ராடக்ட்டுக்கு அது வந்து இது கிரியேட் பண்றோம். அண்ட் எனி கைண்ட் ஆஃப் சர்ச், நீங்க ஷாப்பிங் பண்றீங்க, ஏதாவது சர்ச் பண்றீங்கன்னா அது நம்ம ரொம்ப ஈஸியா மெட்டா ஏஐலே பண்ணலாம். நம்ம என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு இப்போ மெட்டா ஏஐ வாட்ஸ்அப்ல நம்ம யூஸ் பண்றதுல. முதல்ல வந்து ரொம்ப ஈஸி அவுட்ரீச் டு கஸ்டமர்ஸ். நம்ம கஸ்டமர்ஸும் வாட்ஸ்அப்ல தான் இருக்காங்க. ஸோ நம்ம மெட்டா ஏஐ ஃபீச்சரை யூஸ் பண்றச்சே நம்ம கஸ்டமர்ஸை அதுலயே நம்ம வந்து ரீச் அவுட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து லோ காஸ்ட் என்ட்ரி. நம்ம மெட்டா ஏஐ வந்து ஆல்ரெடி அவைலபிள் ஃபீச்சர் ஆன் வாட்ஸ்அப். ஸோ நம்ம காசு கொடுத்து ஒன்றும் பண்ண வேண்டாம் நம்ம. மூணாவது வந்து ரொம்ப ஈஸி டு யூஸ் டூல். வாட்ஸ்அப்ல இருக்கிறதுனால அந்த இன்டர்ஃபேஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபெமிலியரா இருக்கிறதுனால நம்ம புதுசா ஒன்றும் கத்துக்க போறது இல்லை. ரொம்ப ஈஸியா நம்ம வந்து சுலபமா அதை யூஸ் பண்ணலாம். நம்ம மெட்டா ஏஐ வந்து அதர் மெட்டா அப்ளிகேஷன்ஸ்ல அவைலபிளா இருக்கு வாட்ஸ்அப் தவிர. ஒன்னு வந்து ஃபேஸ்புக் மெசஞ்சர். ஸோ ஃபேஸ்புக் மெசஞ்சர்ல நீங்க சாட்ல போய் பார்த்தீங்கன்னா மேலாக ஒரு பர்பிள் சர்க்கிள் தெரியும், அதுதான் மெட்டா ஏஐ. ஸோ அதை கிளிக் பண்ணா நம்ம வந்து மெட்டா ஏஐ சாட்டுக்கு அதை எடுத்துட்டு போகும். ரெண்டாவது வந்து இன்ஸ்டாகிராம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் சாட்லயும் அவைலபிளா இருக்கு. அண்ட் மூணாவது வந்து வாட்ஸ்அப். அதுதான் நம்ம இன்னைக்கு ஒர்க் ஷாப்ல பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா மெட்டா ஏஐ வாட்ஸ்அப்ல எப்படி யூஸ் பண்ணலாம்னு. ஃபர்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை உங்க போன்ல ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணோடனே நீங்க பாப்பீங்க உங்களோட ஸ்கிரீன்ல பாட்டம் ரைட் கார்னர்ல ஒரு பர்பிள் கலர் சர்க்கிள் தெரியும். அந்த சர்க்கிள்ல வந்து கிளிக் பண்ணுங்க. நீங்க அந்த சர்க்கிள் ஒரு அந்த ரிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களை மெட்டா ஏஐ சாட்டுக்கு இந்த மாதிரி எடுத்துட்டு போகும். அண்ட் அந்த மெட்டா ஏஐ சாட் வந்து உங்களோட ரெகுலர் சாட் விண்டோ மாதிரி தான் இருக்கும். ஒன்லி வந்து நீங்க வந்து ஒரு ஏஐ டூலோட நீங்க வந்து சாட் பண்ண போறீங்க. இப்போ முதல்ல நம்ம என்ன யூஸ் பார்க்க போறோம்னா மெட்டா ஏஐ வச்சுட்டு நம்ம எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம், ரிட்டன் கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு. நம்ம ஒரு பிசினஸ் கண்டக்ட் பண்றச்சு நம்ம வந்து நிறைய சோஷியல் மீடியா போஸ்ட் எல்லாம் போடுவோம். ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ணுவோம், இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே ஏதாவது நம்ம எழுதி போஸ்ட் பண்ணணும்.
சோ அது எப்படி நம்ம மெட்டா ஏஐ யூஸ் பண்ணி நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும்னு பார்க்க போறோம் நம்ம இப்போ. மெட்டா ஏஐல வந்து நம்ம இப்போ ஒரு சோஷியல் மீடியா கண்டென்ட் ஏதாவது நம்ம போஸ்ட் பண்ண போறோம்னா அதை எப்படி பண்ணணும்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த சாட் விண்டோல இப்ப நம்ம யாருக்காவது மெசேஜ் பண்றோம்னா கீழே வந்து ஒரு சாட் விண்டோ ஓபன் ஆகும் இல்லையா? சோ அதே மாதிரி நம்ம வந்து மெட்டா ஏஐக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஒரு ரொம்ப ஸ்பெசிபிக்கா நம்ம வந்து அது வந்து ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. அது கொஸ்டினோ ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ ஒரு காரிகேட்டட் பாக்ஸஸ் நம்ம விற்கிறோம்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்மளை பத்தி டீடைல்ஸை ஷேர் பண்ணணும். ஐ மேனுஃபேக்சர் corrugated boxes for home appliances. Can you please generate an Instagram post promoting our boxes targeting direct to consumer businesses? So இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன இன்ட்ரடியூஸ் பண்றோம், நம்ம என்ன பிசினஸ் பண்றோம்னு இன்ட்ரடியூஸ் பண்றோம். அந்த பிசினஸ்ல நம்ம என்ன மேனுஃபேக்சர் பண்றோம் இல்லாட்டி ட்ரேட் பண்றோம்னு அதை பத்தி எழுதுறோம். அண்ட் என்ன அவுட்புட் நம்மளுக்கு வேணும்னு இங்க வந்து அவுட்புட் வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட். ஸோ இந்த 3 வகையான இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்றோம். ஸோ இந்த 3 வகையான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணா அப்போதான் நம்மளுக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும் அண்ட் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். இங்க வந்து நம்மளுக்கு தெரியறது என்ன என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து மெட்டா ஏஐ கொடுக்கறதுன்னு. போன ஸ்லைட்ல நம்ம என்ன பார்த்தோம்னா நம்ம என்ன இன்புட் பண்றோம், நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்னு பார்த்தோம். இதுல வந்து மெட்டா ஏஐயோட ஆன்சரை பாக்குறோம். ஸோ நம்ம வந்து நம்மளோட கம்பெனி பத்தி, நம்மளோட ப்ராடக்ட் பத்தி அண்ட் நம்மளுக்கு என்ன மாதிரி அவுட்புட் வேணும், என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வேணும்னு நம்ம ரொம்ப கிளியரா போட்டோம்னா மெட்டா ஏஐ வந்து அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிட்டன் யூஸ் கேஸ் பார்த்தோம். இது வந்து எப்படி இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணலாம் யூசிங் ஏஐன்னு மெட்டா ஏஐன்னு பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கணும். அங்க வந்து நம்ம கொடுத்தோம் இல்லையா டீடைல்ஸ், தட் இஸ் நம்ம கம்பெனி பத்தி, நம்ம ப்ராடக்ட் பத்தி அண்ட் என்ன மாதிரி அவுட்புட் வேணும்னு. அதே மாதிரி நம்ம இங்க திருப்பி நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். கேன் யூ ப்ளீஸ் ஜெனரேட் அன் இமேஜ் வித் corrugated boxes தட் லுக்ஸ் ரியலிஸ்டிக் ஃபார் இந்தியன் ஆடியன்ஸ் ஆன் சோஷியல் மீடியான்னு. நம்ம எவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா டீடைல்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்கும். சோ இந்த கொஸ்டின்ல நம்ம வந்து ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கோம் நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி ப்ராடக்ட் வேணும் அண்ட் என்ன மாதிரி கான்டெக்ட், தட் இஸ் இந்தியன் ஆடியன்ஸ்க்கு நம்ம செல் பண்றதுனால அது எப்படி இருக்கணும் பாக்குறதுக்குன்னு. அண்ட் அகைன் நம்ம இதை எங்க யூஸ் பண்ண போறோம்னு சோஷியல் மீடியாக்கு யூஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்கோம் நம்ம. சோ அதனால மெட்டா ஏஐ வந்து அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கும். அண்ட் இந்த இமேஜ் தான் ஜென்ரேட் பண்ணிருக்கு. சோ நம்ம வந்து கண்டென்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம், தட் இஸ் ரிட்டன் கண்டென்ட் அண்ட் இமேஜ் பார்த்திருக்கோம் நம்ம. அடுத்து வந்து லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் மெட்டா ஏஐ வச்சு எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம் இப்போ நம்ம. சோ மெட்டா ஏஐ வந்து ஆக்சுவலா மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும். பட் வந்து இப்போதைக்கு மெட்டா ஏஐ வந்து ஃபாரின் லாங்குவேஜஸ்ல நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் அலோவ் பண்றது. பட் இந்தியன் லாங்குவேஜஸ்ல வெறும் ஹிந்தி மட்டும் தான் இப்போதைக்கு அது வந்து அலோவ் பண்றது. சோ நீங்க ஹிந்தி ஏதாவது யூஸ் பண்றீங்கன்னா பின்ன மெட்டா ஏஐ வச்சு நீங்க லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம். சோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் எப்படி மெட்டா ஏஐ வந்து இங்கிலீஷ்ல இருந்து ஹிந்திக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்குன்னு. சோ நம்ம ப்ராம்ப்ட வந்து தட் இஸ் நம்ம ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் நம்ம வந்து இங்கிலீஷ்ல என்டர் பண்றோம்னா அண்ட் நம்ம சொல்றோம் அதுக்கு கேன் யூ டிரான்ஸ்லேட் த கான்டென்ட் இன் ஹிந்தினா மெட்டா ஏஐ வந்து அது இங்கிலீஷ்ல இருந்து ஹிந்திக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும். அண்ட் இதுக்கு ஒரு அவுட்புட் நாங்க ஜென்ரேட் பண்ணி இங்க ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி காமிச்சிருக்கோம் நாங்க. அடுத்த யூஸ் கேஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஷாப்பிங். இப்போ நம்ம வந்து ஒரு பிசினஸ்க்கு நம்ம வந்து ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்றோம், ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்றோம்னா நம்ம மெட்டா ஏஐட்ட கேட்கலாம் என்னோட பிசினஸ் இதுதான், என்னோட ப்ராடக்ட் இதுதான், இதே மாதிரி என்னோட ரா மெட்டீரியல்ஸ் நான் இங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு. சோ இந்த மாதிரி ஆன்லைன் பர்ச்சேஸ் ஏதாவது நம்ம பண்றோம்னா மெட்டா ஏஐலயே நம்ம குயிக்கா ஈஸியா பண்ணலாம் இது. இங்க வந்து நாங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கோம். சோ நாங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கோம்னா வேர் கேன் ஐ பை 100 corrugated boxes of the size 12, 10, 8 inches at the best price in India considering bulk discounts and fast delivery. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கொடுத்திருக்கோம் இந்த கொஸ்டின்ல என்ன வாங்க போறோம்னு. நம்மளுக்கு வந்து இப்போ corrugated boxes வாங்க போறோம். செகண்ட் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கோம் நாங்க, நம்ம வந்து என்ன டைமென்ஷன்ஸ் அந்த பாக்ஸுக்கு என்ன டைமென்ஷன் இருக்கணும்னு. தேர்ட் வந்து என்னது பெஸ்ட் பிரைஸ்ல இந்தியாலே எங்க வாங்க முடியுதுன்னு. அண்ட் ஃபோர்த் வந்து என்ன நம்மளுக்கு ஆப்டிமைசேஷன் கன்ஸ்ட்ரெயின், தட் இஸ் இது வந்து டிஸ்கவுண்டடா யாரு விற்கிறாங்க அண்ட் யார் நம்மளுக்கு ஃபாஸ்டா டெலிவர் பண்றாங்கன்னு. ரொம்ப ஒரு ஹைலி ஸ்பெசிபிக் ப்ராம்ப்ட் நம்ம வந்து கொடுத்திருக்கோம் இதுல. அண்ட் லெஃப்ட் சைட்ல அந்த ப்ராம்ப்ட் கொஸ்டின் நீங்க பார்க்கலாம் ஸ்கிரீன்ஷாட்ல. அண்ட் கீழே பாத்தீங்கன்னா நிறைய லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறது. அதை வந்து ரைட் சைட்ல டீடைல்ஸோட காமிச்சிருக்கோம் நாங்க. அண்ட் இதுல என்னன்னா அந்த டீடைல்ஸ் கொடுக்கறது தவிர மெட்டா ஏஐ என்ன பண்ணும்னா லிங்க்கும் அனுப்பும். தட் இஸ் எந்த பையர்ட்ட இருந்து நம்ம வாங்கலாம்னு அதுக்கு லிங்க்கும் லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. இன்னொரு பயங்கர ஒரு அடிஷனல் ஃபீச்சர் மெட்டா ஏஐல என்னன்னா அது வந்து வாய்ஸ் நோட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணும். தட் இஸ் நம்ம கேட்கிற கேள்வியை நம்ம வந்து வாய்ஸ் நோட்டா கூட மெட்டா ஏஐட்ட கேட்கலாம் நம்ம. சோ இங்க அதே மாதிரி நாங்க வந்து என்ன பண்ணோம்னா அதே கொஸ்டினை corrugated boxes எங்க கிடைக்கும்னு நம்ம திருப்பி மெட்டா ஏஐட்ட வாய்ஸ் நோட் மாதிரி விட்டோம்னா மெட்டா ஏஐ வந்து அதுக்கும் ஆன்சர் கொடுக்கும். சோ இதை நம்ம வந்து மேனுவலா டைப் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் வாய்ஸ் நோட்டா நம்ம கொஸ்டின் கேட்டா மெட்டா ஏஐ வந்து அதை ப்ராசஸ் பண்ணி அதே மாதிரி நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சரும் கொடுக்கும். சோ மெட்டா ஏஐ வாய்ஸ் நோட் அக்செப்ட் பண்றது நம்ம பார்த்திருக்கோம் அண்ட் கான்டென்ட் ஜென்ரேட் பண்றதுக்கு ஷாப்பிங்க்கு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வாய்ஸ் நோட் வச்சு நம்ம இமேஜஸ் கூட ஜென்ரேட் பண்ணலாம். சோ முன்னாடித்தோட வாய்ஸ் நோட் வச்சு நாங்க வந்து கேட்டிருக்கோம் இல்லையா
இப்போ காரிகேட்டட் பாக்ஸஸ் வந்து எங்க வாங்குறோம்னு. அதே மாதிரி உங்களுக்கு இமேஜஸ் ஏதாவது ஜென்ரேட் பண்ணணும்னா நீங்க கேட்கலாம். மெட்டா ஏஐட்ட கேன் யூ ப்ளீஸ் ஜெனரேட் இமேஜஸ் ஃபார் காரிகேட்டட் பாக்ஸஸ் ஃபார் பிராண்டிங் பர்பசஸ்னு கேட்டா அதே மாதிரி மெட்டா ஏஐ வச்சுட்டு அந்த இமேஜஸ் வந்து அது ஜென்ரேட் பண்ணும். அந்த இமேஜஸ் ஜென்ரேட் பண்றது தவிர மெட்டா ஏஐ வந்து அதை எடிட் கூட பண்ணி காமிக்கும் அது. ஆனா மெட்டா ஏஐ வந்து இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணும், அது ஜென்ரேட் பண்ண இமேஜஸ் எடிட் பண்ணும். பட் நம்மளா வந்து நம்மளோட இமேஜஸ் அப்லோட் பண்ணி அதை எடிட் பண்ண முடியாது. மெட்டா ஏஐ ஜென்ரேட் பண்ண இமேஜஸ் வச்சுதான் நம்ம விளையாட முடியும். இப்போ வந்து நம்ம மெட்டா ஏஐ ஃபார் வாட்ஸ்அப் எப்படி யூஸ் பண்ணணும்னு கத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற ஃப்ரீ ஏஐ டூல் வந்து சாட் ஜிபிடி. சாட் ஜிபிடி வந்து ஓப்பன் ஏஐன்னு ஒரு கம்பெனி வந்து 2022ல லான்ச் பண்ணாங்க. அண்ட் ரொம்ப சிமிலர் டு மெட்டா ஏஐ. இதுவும் வந்து நம்ம கேட்கிற என்ன கேள்வி வேணாலும் அது வந்து ஆன்சர் பண்ணும். ஸோ நம்ம கேட்கிற கேள்விக்கு வந்து சாட் ஜிபிடி வந்து இன்டர்நெட்டை ப்ரௌஸ் பண்ணி பப்ளிக்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி நம்மளோட கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கும். இப்போ வந்து நம்ம பார்க்க போறோம் சாட் ஜிபிடி எப்படி யூஸ் பண்ணலான்னு. சாட் ஜிபிடி வந்து பிரவுசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் மொபைல் ஃப்ரெண்ட்லி. அப்படின்னா என்ன, நம்ம மொபைல் போன்ல இருக்கிற பிரவுசர்ல கூட யூஸ் பண்ணலாம், ஃபயர்பாக்ஸ், குரோம்ல கூட யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி அது மொபைல் அப்ளிகேஷனா தனியா டவுன்லோட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம மொபைல் அப்ளிகேஷனா யூஸ் பண்ண போறோம்னா எப்படி பண்ண போறோம்னு பார்க்கலாம். உங்க பிளே ஸ்டோருக்கு போங்க அண்ட் சாட் ஜிபிடிக்கு சர்ச் பண்ணுங்க. அதை சர்ச் பண்ண அப்புறம் அதை இன்ஸ்டால வந்து செலக்ட் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ண அப்புறம் அதை ஓபன் பண்ணுங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்னா கண்டினியூன்னு கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து லாகின் பண்ணலாம் சாட் ஜிபிடிக்குள்ள. இந்த லாகினுக்கு உங்களோட இமெயில் ஐடி இல்லாட்டி போன் தேவைப்படும். ஏதாவது ஒன்னத்தை வச்சுட்டு நீங்க வந்து சாட் ஜிபிடிக்குள்ள லாகின் பண்ணலாம். நீங்க சாட் ஜிபிடியோட ஃப்ரீ பேசிக் வெர்ஷன்ல வந்து நம்ம நிறைய வகையான யூசஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். முதல்ல வந்து மார்க்கெட் ரீசர்ச். இப்ப நம்ம வந்து ஏதாவது ப்ராடக்ட் பாக்ஸ் ஏதாவது விற்கிறோம்னா அதே மாதிரி வேற யாரெல்லாம் விற்கிறாங்க, என்ன பிரைஸ்ல விற்கிறாங்க, எங்கெல்லாம் விற்கிறாங்கன்னு நம்ம வந்து இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம் சாட் ஜிபிடி வச்சுட்டு. செகண்ட் வந்து கண்டென்ட் கிரியேஷன். நம்ம வந்து சோஷியல் மீடியால ஏதாவது போஸ்ட் பண்றோம், இல்ல ஏதாவது மார்க்கெட்டிங் எஃபர்ட்க்கு வந்து ப்ராடக்ட் ப்ரோஷர் இல்லாட்டி ஃபிளையர் ஏதாவது கிரியேட் பண்றோம்னா அதுக்கு வந்து எழுதுற கண்டென்ட், டெக்ஸ்ட் அண்ட் பிக்சர்ஸ் வந்து நம்ம சாட் ஜிபிடி வச்சு ஜெனரேட் பண்ணலாம். அண்ட் மூணாவது வந்து அதர் டாஸ்க். வேற சாட் ஜிபிடி வந்து மிச்ச ஏஐ டூல்ஸோட கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல வந்து நம்ம பேசிக் அக்கௌண்டிங் இல்லாட்டி நம்ம பிசினஸ்க்கு தேவைப்பட்டையான யூஸுக்கு நம்ம வேற ஏதாவது ஏஐ டூல் கூட அதுல டிஸ்கவர் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாட் ஜிபிடி எப்படி ஈஸியா யூஸ் பண்ண போறோம்னு பார்க்க போறோம் நம்ம. ஸோ சாட் ஜிபிடி ஓபன் பண்ணோடனே அந்த ஸ்கிரீன் வந்து இப்படிதான் இருக்கும். அவங்க வந்து ஏற்கனவே ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுல இருந்து ஏதாவது நம்ம செலக்ட் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம வந்து சாட் ஜிபிடிக்கு மெசேஜ் போட்டு டைப் பண்ணலாம் நம்ம கொஸ்டினை. அண்ட் அது தவிர வந்து எக்ஸ்ப்ளோர் ஜிபிடிஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கு. முன்னாடி ஸ்லைட்ல நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறது தவிர வேற ஏதாவது யூஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்கணும்னா சாட் ஜிபிடில அந்த எக்ஸ்ப்ளோர் ஜிபிடி செக்ஷனை நீங்க வந்து செலக்ட் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற சாட் ஜிபிடி யூஸ் கேஸ் வந்து மார்க்கெட் ரீசர்ச். இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்றோம்னா அந்த ப்ராடக்ட் இன்னும் எப்படி பெட்டரா செல் பண்ணலாம்னு நம்ம வந்து சாட் ஜிபிடில கத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங் சொல்யூஷன் நம்ம விற்கிறோம்னா சாட் ஜிபிடில நம்ம கேட்கலாம், வேற யார் இந்த மாதிரி விற்கிறாங்க, என்ன பிரைஸ்ல விற்கிறாங்க, அண்ட் அவங்க என்ன பெட்டரா பண்றாங்க. ஸோ தட் நம்மளும் கத்துக்கிட்டு நம்ம பிசினஸ்ல அதை அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாட் ஜிபிடி அந்த சாட் ஸ்கிரீன்ல வந்து நம்மளோட கொஸ்டினை நம்ம வந்து என்டர் பண்ணணும். ஸோ இப்படிதான் நம்ம கொஸ்டினை வந்து என்டர் பண்ணலாம். அனலைஸ் தி டிமாண்ட் ஃபார் eco-friendly packaging solutions among MSMEs in India and provide insights on current market trends, key competitors, pricing strategies and potential customer segments. நிறைய questions நம்ம கேட்டிருக்கோம் சாட் ஜிபிடிட்ட. அதை நம்ம என்டர் பண்ணிட்டு நம்ம அங்க அந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணா அது வந்து சாட் ஜிபிடிக்குள்ள போகும் அண்ட் ப்ராசஸ் பண்ணிட்டு சோ நம்ம முன்னாடி ஸ்லைட்ல கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வந்து இந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. சாட் ஜிபிடி வந்து நம்ம கேட்ட கேள்விக்கு மார்க்கெட் ரீசர்ச் கண்டக்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்கு. என்ன அட்வான்டேஜ்னா சாட் ஜிபிடி மெட்டா ஏஐயோடனா ஒண்ணு வந்து சாட் ஜிபிடி வந்து தமிழ்ல அவைலபிளா இருக்கு. சோ நம்ம கேட்ட கேள்வி இப்போ நம்ம கேள்வி கேட்டிருக்கோம் இங்கிலீஷ்ல, அதே கேள்வி நம்ம வந்து தமிழ்ல டைப் பண்ணலாம், இல்லாட்டி வாய்ஸ் நோட்டா கூட நம்ம வந்து அந்த கொஸ்டினை கேட்கலாம். அண்ட் சாட் ஜிபிடி வந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம கேட்கிற எந்த லாங்குவேஜ்ல நம்ம கேட்கிறோமோ அதே லாங்குவேஜ்ல வந்து சாட் ஜிபிடி நம்மளுக்கு ஆன்சரும் கொடுக்கும். அடுத்த யூஸ் கேஸ் நம்ம சாட் ஜிபிடில என்ன பண்ண போறோம்னா கண்டென்ட் கிரியேஷன் அண்ட் காப்பி ரைட்டிங். நம்ம வந்து நிறைய சோஷியல் மீடியா போஸ்ட் எல்லாம் நம்ம கிரியேட் பண்றோம் நம்ம ப்ராடக்ட்ஸ்க்கு, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல நம்மளுக்கு செல் பண்றதுக்கு. ஸோ அதை எப்படி நம்ம அதுக்கு கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு நம்ம பார்க்க போறோம் இப்போ. அண்ட் எப்படி அந்த கண்டென்ட் வந்து கரெக்டா கிராமட்டிக்கலி கரெக்டா இருக்கான்னு பார்க்க போறோம் நம்ம. அதே மாதிரி ஸோ சாட் ஜிபிடி இப்போ நம்ம ஃபெமிலியரா இருக்கும் இல்லையா, ஸ்கிரீன் எப்படி இருக்கும்னு பார்க்க. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து கேள்வி கேட்கலாம். I want to promote my MSME which makes transformers. Give me content for a digital flyer that will go on Facebook. நம்ம இந்த மாதிரி ப்ராம்ப்ட் நம்ம எழுதினா இதை வந்து நம்ம இங்கிலீஷ்ல எழுதலாம், இல்லாட்டி தமிழ்ல எழுதலாம், இல்லாட்டி வாய்ஸ் நோட்டா கூடி இந்த கேள்வியை கேட்கலாம். சாட் ஜிபிடி வந்து நம்மளுக்கு ஏத்தா மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ரைட் சைட் ஆஃப் தி ஸ்கிரீன்ல வந்து நீங்க பாக்குறீங்க 2 ஸ்கிரீன்ஷாட் இருக்கு. ஸோ இது வந்து ஃபிளையர்னால நிறைய இமோஜிஸ் எல்லாம் போட்டு சாட் ஜிபிடி நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது.
சாட் ஜிபிடியோட அடுத்த யூஸ் கேஸ் வந்து ஆடிங் விஷுவல்ஸ் ஒரு இமேஜஸ், பிக்சர்ஸ் கூட சாட் ஜிபிடி நம்மளுக்கு வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இங்க வந்து நம்ம கேட்டிருக்கோம் கிரியேட் அன் இமேஜ் ஆஃப் காரிகேட்டட் பேக்கேஜிங் பாக்ஸ் தட் கேன் பி யூஸ்ட் இன் சோஷியல் மீடியா கிரியேட்டிவ்ஸ். ஸோ இங்க வந்து ஒரு அழகான ஒரு காரிகேட்டட் பாக்ஸ் வந்து சாட் ஜிபிடி வந்து ஒரு இமேஜா கொடுத்துருக்கு நம்மளுக்கு. இது வந்து அதை எடிட்டும் பண்ணும். சாட் ஜிபிடிக்கு நம்ம வந்து கேட்டோம்னா இந்த பாக்ஸ் வந்து வேற கலர்ல கொடுங்க அந்த மாதிரி ஏதாவது கேட்டா கூட அதால முடிஞ்ச அளவுக்கு அது வந்து எடிட் பண்ணி அதை நம்மளுக்கு கொடுக்கும். சாட் ஜிபிடியோட 4வது யூஸ் கேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் ஜிபிடி செக்ஷன். இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓப்பன் ஏஐ வந்து அதர் ஏஐ டூல்ஸோட கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்மளோட ப்ரொஃபஷனல் யூஸ்க்கு பிசினஸ் யூஸ்க்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா அதை வந்து நம்ம அங்க சூஸ் பண்ணி அதையும் யூஸ் பண்ணலாம். நம்ம எக்ஸ்ப்ளோர் ஜிபிடி செக்ஷன் நம்ம கிளிக் பண்ணா இப்படிதான் இருக்கும் அது. அண்ட் எக்ஸ்ப்ளோர் ஜிபிடிஸ்ல என்னெல்லாம் ஃப்ரீயா இருக்கோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் சாட் ஜிபிடி வழியா. அண்ட் நீங்க ஹைலைட் பண்ணது இமேஜ் ஜென்ரேட்டர். ஸோ இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணலாம், லோகோ ஜென்ரேட் பண்ணலாம். உங்க பிசினஸ்க்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் இங்க வந்து ஃப்ரீயா வச்சு எப்படி ஜென்ரேட் பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம் இங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த இமேஜ் ஜென்ரேட்டர் நம்ம செலக்ட் பண்றோம்னா அதை வச்சுட்டு அதே மாதிரி சாட் ஜிபிடி வழியா நம்ம கொஸ்டின் கேட்கலாம். கேன் யூ ஜென்ரேட் அன் இமேஜ் ஃபார் மை பாக்ஸ் கம்பெனி அலாங் வித் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன். இந்த மாதிரி நம்ம ரொம்ப டீடைல்டா ஒரு ப்ராம்ப்ட் ஒரு கொஸ்டின் கேட்டா சாட் ஜிபிடி அதோட இமேஜ் ஜென்ரேட்டர் ஆப் வழியா நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜ் வித் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப டீடைல்டா வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி தரும். இது வந்து 2வது எக்ஸாம்பிள் எக்ஸ்ப்ளோர் சாட் ஜிபிடி செக்ஷன்ல. இங்க வந்து லோகோ ஜென்ரேட்டர்னு ஒரு ஏஐ டூலும் அவைலபிளா இருக்கு சாட் ஜிபிடில. ஸோ அதை வச்சு நம்ம வந்து லோகோஸ் கிரியேட் பண்ணலாம். நம்ம பிசினஸ் பேரு அண்ட் நம்ம ப்ராடக்ட் பேரு அண்ட் அந்த மாதிரி நிறைய ரொம்ப ஸ்பெசிபிக் டீடைல்ஸ் கொடுத்தா சாட் ஜிபிடி வந்து ஒரு தோராயமா ஒரு லோகோ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இது பெர்ஃபெக்டா இருக்கணும்னு இல்லை, பட் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ஒரு லோகோ வந்து நம்ம கம்பெனிக்கு நம்ம ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஜென்ரேட் பண்ணலாம் சாட் ஜிபிடி வழியா. முன்னாடியே சொன்ன மாதிரி சாட் ஜிபிடிக்கு வந்து நம்ம பார்த்தது வந்து மொபைல் அப்ளிகேஷன் மட்டும் இல்ல. இந்த வந்து சாட் ஜிபிடியை நம்ம வந்து நம்மளோட மொபைல் ப்ரௌசர்ல இல்லாட்டி கம்ப்யூட்டர் ப்ரௌசர்ல கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம செப்பரேட்டா ஆப் டவுன்லோட் பண்ணணும்னு இல்லவே இல்லை. நம்ம மொபைல் ப்ரௌசர்ல கூட நம்ம லேப்டாப்லயோ கம்ப்யூட்டர்லயோ இல்லாட்டி நம்ம மொபைல் போன்ல கூட ப்ரௌசர் வெர்ஷனை யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே ஃபீச்சர்ஸ் ஃப்ரீ ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும் நம்மளுக்கு. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இல்லாட்டி காமெண்ட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் நம்ம சாட் பாக்ஸ்ல அதை டைப் பண்ணுங்க. எண்ட் ஆஃப் த ஒர்க் ஷாப்ல நான் வந்து அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நான் வந்து ஆன்சர் கொடுக்குறேன். நம்ம அடுத்து பார்க்க போற டூல் வந்து பெர்ப்ளெக்சிட்டி. பெர்ப்ளெக்சிட்டியும் மெட்டா ஏஐ அண்ட் சாட் ஜிபிடி மாதிரி ரொம்ப சிமிலர். பட் பெர்ப்ளெக்சிட்டியோட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ரொம்ப அக்யூரேட் ஆன்சர்ஸ் கொடுக்கும். ஸோ நம்ம மார்க்கெட் ரிசர்ச் கண்டக்ட் பண்றோம், காம்படிட்டர் அனாலிசிஸ் ஏதாவது கண்டக்ட் பண்றோம்னா ரியல் டைமா ரொம்ப யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து பெர்ப்ளெக்சிட்டி வந்து கொடுக்கும் ஓவர் சாட் ஜிபிடி அண்ட் மெட்டா ஏஐ. இப்போ வந்து நம்ம எப்படி பெர்ப்ளெக்சிட்டிக்குள்ள லாகின் பண்ணி ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியும்னு பார்க்க போறோம். அண்ட் அதுல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் அவைலபிளா இருக்கான்னு பார்க்க போறோம். நம்ம முதல் ஸ்டெப் என்னன்னா கூகுள் பிளே ஸ்டோர் போயிட்டு பெர்ப்ளெக்சிட்டின்னு டைப் பண்ணுங்க. அண்ட் அந்த அப்ளிகேஷனை கண்டுபிடிச்ச அப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து உங்களோட இமெயில் ஐடி வச்சு அதை சைன்இன் பண்ணுங்க. தேர்ட் ஒன் வந்து நீங்க எதர் கூகுள் யூஸ் பண்ணி சைன் பண்ணலாம், இல்லாட்டி வேற ஏதாவது இமெயில் ஐடி இருந்தா அதை கூட யூஸ் பண்ணி நீங்க சைன்இன் பண்ணலாம். 4வது வந்து இதுதான் இப்படி இருக்கும். இந்த பெர்ப்ளெக்சிட்டி வந்து டூல் வந்து அதோட இன்டர்ஃபேஸ் ஆர் ஸ்கிரீன் வந்து இப்படிதான் இருக்கும். ரொம்ப சிமிலர். மெட்டா ஏஐ, சாட் ஜிபிடி, பெர்ப்ளெக்சிட்டியோட இன்டர்ஃபேஸ் அண்ட் ஸ்கிரீன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு சாட் ஸ்கிரீன் மாதிரி டெவலப் பண்ணிருக்காங்க. நம்ம யார்கிட்டயும் பேசுற மாதிரி டெவலப் பண்ணிருக்காங்க. இது முதல் யூஸ் கேஸ் பெர்ப்ளெக்சிட்டிக்கு வந்து ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன். நம்ம பேசின மாதிரி இப்போ வந்து நம்ம இந்தியா மார்ட்லயோ இல்ல ஏதாவது ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ் நம்ம வந்து நம்ம ப்ராடக்ட் லிஸ்ட் பண்றோம்னா நம்ம பெர்ப்ளெக்சிட்டியில கேட்கலாம் ஒரு டீடைல் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனுக்கு. அண்ட் நம்ம லிஸ்டிங்க்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து பெர்ப்ளெக்சிட்டி வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அண்ட் அது வந்து ஜஸ்ட் இந்தியா மார்ட்டுக்கு மட்டும் இல்ல, நம்ம ப்ராடக்ட் ப்ரோஷர்ஸ் ஃபிளையர்ஸ் ஏதாவது கிரியேட் பண்றோம்னா அதுக்கு கூட பெர்ப்ளெக்சிட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இங்க வந்து என்னன்னா அதே மாதிரி நம்ம சாட் ஜிபிடில எப்படி கொஸ்டின் கேட்கிறோமோ அதே மாதிரி பெர்ப்ளெக்சிட்டியில கொஸ்டின் கேட்கலாம். சோ நம்ம வந்து இங்க என்ன கேட்டிருக்கோம்னா ஒரு ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்கோம் நம்ம ப்ராடக்ட்டை அமேசான்ல லிஸ்ட் பண்றதுக்கு. சோ ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்பெசிபிகேஷன்ஸ் கொடுத்திருக்கு, பெனிஃபிட்ஸ் கொடுத்திருக்கு. அமேசான்ல எப்படி லிஸ்டிங் வந்து பாக்குறோமோ அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட்டுக்கு பெர்ப்ளெக்சிட்டி வந்து கிரியேட் பண்ணிருக்கு. நம்ம அடுத்து பாக்குற யூஸ் கேஸ் வந்து மார்க்கெட் ரீசர்ச். ஸோ சாட் ஜிபிடியில் எப்படி நம்ம வந்து நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஏதாவது சர்ச் பண்ணலாமோ அதே மாதிரி நம்ம வந்து பெர்ப்ளெக்சிட்டியில கூட கொஸ்டின் கேட்கலாம். நம்ம ஏதாவது புது ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்றோம்னா அந்த மாதிரி வேற யாரு பண்றாங்க அண்ட் எப்படி பண்றாங்கன்னு அதெல்லாம் நம்ம வந்து பெர்ப்ளெக்சிட்டி வழியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அதே மாதிரி எல்லாமே எல்லா இன்டர்ஃபேஸ் ஸ்கிரீனுமே 3 ஆப்ஸ்லயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ பெர்ப்ளெக்சிட்டிட்டு நம்ம கேட்கலாம் கேன் யூ டூ மார்க்கெட் ரிசர்ச் ஆன் நியூ மாடல் ஃபார் சிஎன்சி லார்ஜ் மெஷின் அண்ட் டெவலப் அ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு. சோ இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொஸ்டின் நம்ம கேட்டோம்னா சோ அந்த கொஸ்டினுக்கு பெர்ப்ளெக்சிட்டி வந்து இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்கு. சோ நம்ம வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஒன்னு வந்து மார்க்கெட் ரிசர்ச் பண்ண கேட்டிருக்கோம் அண்ட் 2வது வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜி கேட்டிருக்கோம். அண்ட் ரெண்டுத்துக்குமே பெர்ப்ளெக்சிட்டி வந்து ஒரு ஆன்சர் கொடுத்திருக்கு. இப்போ வந்து நம்ம 3 வகையான டூல்ஸ் பார்த்திருக்கோம். மெட்டா ஏஐ, 2வது வந்து சாட் ஜிபிடி பை ஓப்பன் ஏஐ அண்ட் 3வது வந்து பெர்ப்ளெக்சிட்டி. இது மூணுமே கொஞ்சம் ரொம்ப சிமிலரா இருக்கு.
ஸோ ஒன்னொன்னத்தோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். மெட்டா ஏஐ, சாட் ஜிபிடி, பெர்ப்ளெக்சிட்டி மூணுத்துக்குமே நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு, பட் டிஃபரன்சஸும் நிறைய இருக்கு. முதலாக வந்து மெட்டா ஏஐ. மெட்டா ஏஐ வந்து ஆல்ரெடி இன்டிகிரேட்டட் வித் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம். நம்மளுக்கு யூஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம டெய்லி யூஸ் பண்றோம். ரெண்டாவது வந்து ரொம்ப ஈஸி அண்ட் குவிக் டு ஆக்சஸ் இன்ஃபர்மேஷன். வாட்ஸ்அப் நம்ம டெய்லி எதுக்காவது யூஸ் பண்றோம். ஸோ ரொம்ப ஈஸி நம்மளுக்கு அது யூஸ் பண்றது. மூணாவது வந்து கான்வர்சேஷனல் ஸ்டைல்ல இருக்கு. நம்ம யார்ட்டையோ பேசுற மாதிரி தான் அதை வந்து செட்டப் பண்ணிருக்காங்க. சாட் ஜிபிடி அண்ட் பெர்ப்ளெக்சிட்டியும் கான்வர்சேஷனல் ஸ்டைல்ல தான் இருக்கு. நம்ம யார்ட்டையோ சாட் பண்ற மாதிரி, நம்ம கேள்வி கேட்கிறோம், யாரோ ரெஸ்பாண்ட் பண்றாங்க, அந்த மாதிரி இருக்கிறதுனால மூணுமே மெட்டா ஏஐ, சாட் ஜிபிடி, பெர்ப்ளெக்சிட்டியுமே யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. சாட் ஜிபிடிக்கு இன்னொரு என்ன அட்வான்டேஜ்னா அவைலபிள் இன் மோஸ்ட் இந்தியன் லாங்குவேஜஸ். நம்ம வந்து சாட் ஜிபிடியை தமிழ்ல யூஸ் பண்ணலாம், ஹிந்தியில யூஸ் பண்ணலாம், அண்ட் நிறைய அதர் இந்தியன் லாங்குவேஜஸ் கன்னடா அண்ட் தெலுங்குல கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் பெர்ப்ளெக்சிட்டியோட என்ன பிகெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா ரொம்ப அக்யூரேட்டா ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் அது. அண்ட் ரெஸ்பான்சஸ் ரொம்ப கன்சைஸா இருக்கும். ஸோ மார்க்கெட் ரீசர்ச் அந்த மாதிரி ஏதாவது பண்றோம்னா பெர்ப்ளெக்சிட்டி தான் பெஸ்ட் அதுக்கு யூஸ் பண்றதுக்கு. டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? மெட்டா ஏஐக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, ஆர் மூணுத்துக்குமே என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் வெரிஃபை பண்ணணும். இந்த மூணு அப்ளிகேஷனுமே வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அதை நம்ம இன்னும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு தான் அதை யூஸ் பண்ணணும். மெட்டா ஏஐல கொஞ்சம் கண்டென்ட் குவாலிட்டி லோன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. சோ வெரிஃபை பண்றது நல்லது. நம்ம ஏதாவது இப்போ கண்டென்ட் நம்ம அதுல கிரியேட் பண்றோம்னா எங்கேயாவது நம்ம வெரிஃபை பண்ணிட்டு யூஸ் பண்ணணும். சாட் ஜிபிடியோட என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா கொஞ்சம் பயஸ்ட் ரெஸ்பான்சஸ் இருக்கலாம். தட் இஸ் என்ன நம்ம இன்புட் பண்றோமோ அதை வச்சுதான் அது வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். மூணாவது வந்து பெர்ப்ளெக்சிட்டி வந்து லிமிடெட் நாலேஜ். சாட் ஜிபிடி, மெட்டாக்கு இருக்கிற நாலேஜ் வந்து பெர்ப்ளெக்சிட்டிக்கு சிலப்போ இருக்காது. நம்ம கேட்கிற கேள்விக்கு அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாம கூட போக முடியும். ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்திருக்கோம் என்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்னு. ஸோ இப்போ எது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு நம்ம இப்போ பார்க்க போறோம். முதல்ல வந்து மெட்டா ஏஐ. ஸோ நம்ம ஏதாவது ஜென்ரல் கான்டென்ட் ஆர் இமேஜ் ஏதாவது கிரியேட் பண்றோம், ஆர் கான்வர்சேஷனல் ஸ்டைல் கொஸ்டின், இன்னைக்கு என்ன வெதர், அந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்க போறோம்னா மெட்டா ஏஐ ரொம்ப யூஸ் பண்ணலாம். மெட்டா ஏஐ சிலப்போ ரியல் டைம்ல இல்ல, கொஞ்சம் டேட்டடா இருக்கும். இப்போ லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸோட இன்ஃபர்மேஷன் இருக்காம போலாம் மெட்டா ஏஐல. அண்ட் ஆக்யூரசி வந்து கொஞ்சம் லோ. செகண்ட் வந்து சாட் ஜிபிடி. சாட் ஜிபிடி வந்து கூகுள் சர்ச் சர்வீசஸோட இன்டெகிரேட்டடா இருக்கிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டர் கான்டென்ட் கிரியேஷன், இமேஜ் கிரியேஷன் வந்து சாட் ஜிபிடில பண்ணலாம். அண்ட் அக்யூரசி வந்து ஸ்லைட்லி பெட்டரா இருக்கும் மெட்டா ஏஐல. பெர்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம கண்டென்ட் ஜென்ரேஷன் ரியல் டைம்லயும் இருக்கும். மார்க்கெட் ரிசர்ச் ஏதாவது காம்படிட்டிவ் அனாலிசிஸ் பண்றோம்னா பெர்ப்ளெக்சிட்டி தான் பெஸ்ட். இந்த மூணுத்துல பெர்ப்ளெக்சிட்டி தான் பெஸ்ட். அண்ட் ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதோட அக்யூரசி இந்த மூணுத்துல அதோட கொஞ்சம் ஸ்லைட்லி ஹையரா இருக்கும். ஒரு இம்பார்ட்டன்ட் டிப், இந்த மாதிரி ஃப்ரீ ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணணும்னா நல்லா எப்படி யூஸ் பண்ணணும்னா, நம்ம கேட்கிற கேள்வியிலே தான் இருக்கு நம்மளுக்கு வர பதில். நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கொஸ்டின் கேட்டா நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஆன்சரும் கிடைக்கும். ஸோ ஜென்ரலா கேட்கறதுக்கு பதிலா நம்ம வந்து எப்பவுமே நம்ம கொஸ்டினை எவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா எவ்வளவு இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்க முடியுமோ அதுதான் பெஸ்டா இருக்கும். ஸோ தட் நம்மளுக்கு நல்ல ஒரு ஆன்சர் கிடைக்கும். நம்மளோட ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் எழுதுறதையோ இல்ல சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்றதையோ ஒரு ஏதாவது கண்டென்ட் நம்ம கிரியேட் பண்ணணும்னா கூட ஸ்பெசிஃபிக்கா நம்ம கொஸ்டின் கேட்கணும். அப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஆன்சர் கிடைக்கும். நம்மளுக்கு இந்த டூல்ஸ் எல்லாம் ஈஸியா யூஸ் பண்றதுக்கு நாங்க வந்து ஒரு செட் ஆஃப் ப்ராம்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அண்ட் அதை வந்து நீங்க வந்து மெட்டா ஏஐல ட்ரை பண்ணலாம், சாட் ஜிபிடில ட்ரை பண்ணலாம், இல்லாட்டி பெர்ப்ளெக்சிட்டில ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராம்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம வந்து மெட்டா ஏஐ ஆர் சாட் ஜிபிடில கேட்கலாம். அண்ட் இது வந்து நாங்க கிரியேட் பண்ணிருக்கோம். இது வந்து நம்மளோட சாட் பாக்ஸ்லயும் நாங்க டைப் பண்ணிருக்கோம். இது எதாவது நீங்க இப்போ யூஸ் பண்ணலாம் நீங்க. அண்ட் உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது கொடுக்கலாம். நீங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா எங்கள்கிட்ட கேட்கலாம். நாங்க கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுவோம் நாங்க. அதே மாதிரி பெர்ப்ளெக்சிட்டிக்கும் நீங்க ஏதாவது கஸ்டமர் ரீசர்ச் பண்றீங்க, மார்க்கெட் ரீசர்ச் ஏதாவது பண்றீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க வந்து டைப் பண்ணலாம். இப்போ என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் அவைலபிளா இருக்கு எம்எஸ்எம்இஸ்க்கு இந்தியாலன்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கும். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க இங்க வெயிட் பண்றோம் ஒரு 2 minutesக்கு. நம்ம லாஸ்டா பார்க்க போற ஃப்ரீ ஏஐ டூல் வந்து இன்னைக்கு பாஷினி. இது வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் டூல். பாஷினி வந்து வாய்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் அவைலபிளா இருக்கு. அண்ட் நிறைய இந்தியன் லாங்குவேஜஸ்ல பாஷினியோட டிரான்ஸ்லேஷன் அவைலபிளா இருக்கு. நம்ம பேசின மாதிரி பாஷினி வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இனிஷியேட்டிவ். மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அண்ட் பாஷினி வந்து நிறைய வகையான டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம். வாய்ஸ் டு வாய்ஸ் பண்ணலாம், வாய்ஸ் டு டெக்ஸ்ட் பண்ணலாம், டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட் பண்ணலாம், அண்ட் வெப்பேஜ் டிரான்ஸ்லேஷன் கூட பாஷினில பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் உங்களோட பிளே ஸ்டோர் போங்க உங்க மொபைல் போன்ல. அங்க போயிட்டு பாஷினின்னு டைப் பண்ணுங்க. அண்ட் அந்த அப்ளிகேஷனை கண்டுபிடிச்ச அப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ண அப்புறம் அதை ஓபன் பண்ணுங்க. நம்ம பேசின மாதிரி பாஷினி வந்து நிறைய வகையான இந்தியன் லாங்குவேஜஸ்ல அவைலபிளா இருக்கு. இங்கிலீஷ் தவிர ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா, தமிழ், மராட்டி, குஜராத்தி நிறைய வகையான லாங்குவேஜஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட்ஸ். அது எப்படி இன்டர்ஃபேஸ் இருக்கும்னு காமிக்கிறதுக்கு மிச்ச லாங்குவேஜஸ்ல நாங்க வந்து ஸ்கிரீன்ஷாட்ஸ் போட்டிருக்கோம். இங்க பாஷினியை இன்ஸ்டால் பண்ண அப்புறம் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் அவைலபிளா இருக்குன்னு பார்க்கலாம்.
பாஷினியில லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு, ஸ்பீச் ரெகக்னிஷன் இருக்கு, ஸ்பீச் டு ஸ்பீச் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்ப சிம்பிளா வச்சிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து அந்த இன்டர்ஃபேஸ்ல பார்த்து நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸ் வந்து பாஷினிக்கு வந்து வாய்ஸ் டு வாய்ஸ் டிரான்ஸ்லேஷன். இப்போ ஏதாவது ஒரு கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து இங்கிலீஷ்ல பேசுறாங்க, இல்லாட்டி நம்மளுக்கு தெரியாத ஏதாவது இந்தியன் லாங்குவேஜ்ல பேசுறாங்கன்னா நம்ம வந்து பாஷினி வச்சு நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம பார்க்க போறோம் பாஷினில எப்படி வாய்ஸ் டு வாய்ஸ் டிரான்ஸ்லேஷன் பண்ணலான்னு. இங்க வந்து நம்ம இங்கிலீஷ் டு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். ஸோ நம்ம வந்து ஒரு வாய்ஸ் நோட் என்டர் பண்ணலாம். ஹவு கேன் ஐ ப்ரொமோட் மை பேக்கேஜிங் சொல்யூஷன்ஸ் கம்பெனின்னு இதை வந்து நம்ம இங்கிலீஷ்ல என்டர் பண்ணிருக்கோம். இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணா இது பாஷினி வந்து நம்மளுக்கு இது இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கும். அண்ட் இப்போ வந்து ஒரு ஷார்ட் வீடியோ பார்க்க போறோம், அந்த டிரான்ஸ்லேஷன் எப்படி பாஷினி நம்மளுக்கு பண்ணுன்னு. How can I promote my packaging solutions company? எனது பேக்கேஜிங் தீர்வுகள் நிறுவனத்தை நான் எவ்வாறு விளம்பரப்படுத்தலாம்? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாஷினி வச்சு டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் எப்படி பண்ணணும்னு. இப்போ ஒரு ஷார்ட் வீடியோ பார்க்கலாம், எப்படி டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம் பாஷினில இங்கிலீஷ் டு தமிழ்ல. மூணாவது யூஸ் கேஸ் பாஷினில வந்து டிரான்ஸ்லேட்டிங் வெப் பேஜ். இங்க வந்து நம்ம பார்க்க போறோம் இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்னு. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஜெட் சர்டிபிகேட்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து எல்லாமே மோஸ்ட்லி நம்ம பார்க்குற வெப்சைட் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அந்த வெப்சைட்டோட லிங்க் எடுத்து நம்ம பாஷினியில என்டர் பண்ணி அது ஜெனரேட் வெப் பேஜ்னு போட்டா அது வந்து நம்ம தேவையான லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும். இங்க வந்து நம்ம இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம லெஃப்ட் சைட் ஸ்கிரீன்ஷாட் பாத்தீங்கன்னா அது வந்து பிஃபோர் டிரான்ஸ்லேஷன் அண்ட் ரைட் சைட் ஸ்கிரீன்ஷாட் பாத்தீங்கன்னா அது வந்து ஆஃப்டர் டிரான்ஸ்லேஷன். ஸோ அதோட பெஸ்ட் அபிலிட்டியை யூஸ் பண்ணி பாஷினி வந்து இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும். ஸோ நிறைய இன்னைக்கு நம்ம ஃப்ரீ ஏஐ டூல்ஸ் பார்த்திருக்கோம். நம்ம வந்து மெட்டா ஏஐ பார்த்தோம், சாட் ஜிபிடி பார்த்தோம், பெர்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அண்ட் பாஷினி யூஸ் பண்ணோம். இந்த எல்லா டூல்ஸுமே ரொம்ப பவர்ஃபுல். தெர் இஸ் என்னெல்லாம் பப்ளிக்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷன் இருக்கோ, ஓப்பன்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான கொஸ்டினுக்கு இந்த டூல்ஸ் எல்லாம் ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுக்கறது. ஸோ ரொம்ப பவர்ஃபுல் டூல்ஸ். பட் என்னவா இருந்தாலும் இந்த டூல்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்டே இல்லை, நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுக்கறது. பட் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டா இல்லையான்னு நம்ம வந்து ஒரு தடவை கண்டிப்பா வெரிஃபை பண்ணியே ஆகணும். ஸோ அதை பிளைண்டா நம்ம எடுத்து யூஸே பண்ணக்கூடாது. நம்ம ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுக்கிறோம்னா நம்ம டெஃபினட்டா அந்த இன்ஃபர்மேஷனை வந்து அதர் சோர்சஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிட்ட கேட்கலாம், நல்ல எக்ஸ்பர்ட்ஸ்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டிசிஷன் எடுக்கணும். அட் தி எண்ட் ஆஃப் த டே இந்த டூல்ஸ் எல்லாம் மெஷின் பில்ட் டூல்ஸ். ஸோ அதனால நம்மள ஹெல்ப் பண்ணலாம் டிசிஷன் எடுக்க. பட் அந்த டிசிஷனே வந்து இந்த ஏஐ டூல்ஸ் எடுக்க முடியாது. ஸோ அந்த ஃபைனல் டிசிஷன் மேக்கிங் வந்து நம்ம கையில தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் மிச்சவங்கள்ட்ட கேட்டு மிச்ச சோர்சஸ்ல வெரிஃபை பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த டிசிஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ்லாம் நம்ம எடுக்கணும். ஸோ ஜஸ்ட் ரீஹைட்ரேட் பண்ண ஏஐ டூல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். பட் அந்த ஃபைனல் டிசிஷன் மேக்கிங் நம்ம கையில தான் இருக்கு. ஸோ நல்லா யோசிச்சு தான் நம்ம டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும் இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு. அண்ட் லாஸ்ட் ஒன் என்னன்னா இதுல நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்கு. நம்ம பார்த்த மாதிரி மெட்டா ஏஐ பெர்ப்ளெக்சிட்டி ஹிந்தில அவைலபிளா இருக்கு, சாட் ஜிபிடி அண்ட் பாஷினி வந்து அதர் இந்தியன் லாங்குவேஜஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் காஷியஸா இருக்கணும், அது பெர்ஃபெக்டா இருக்காம கூட இருக்கலாம். ஏன்னா டிஜிட்டல் டேட்டா இந்தியன் லாங்குவேஜஸ்ல கொஞ்சம் லிமிட்டடா தான் இருக்கும். ஸோ என்ன இன்புட் அதுக்கு இருக்கோ அதை வச்சுதான் அது அவுட்புட் கிரியேட் பண்றது. ஸோ அதுல இருந்து வர டிரான்ஸ்லேட்டட் டெக்ஸ்ட் அண்ட் வாய்ஸ் வந்து நம்ம ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் நம்மளோட கான்டென்ட் ஒரு சோஷியல் மீடியா பேஜஸ்ல. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிமைண்டர். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரியே ஏஐ வந்து ரொம்ப பவர்ஃபுல். பட் அது வந்து நம்ம ரொம்ப ரெஸ்பான்சிபிளா யூஸ் பண்ணணும். நம்ம கேட்கிற என்ன கேள்விக்கு வேணா ஏஐக்கு ஆன்சர் இருக்கு. பட் அந்த ஆன்சரை நம்ம எப்படி ரெஸ்பான்சிபிளா யூஸ் பண்றோம்னு நம்ம கையில தான் இருக்கு. ஸோ ஏஐல வர இன்ஃபர்மேஷனை நம்ம மோஸ்ட் எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும்னா எப்பவுமே இன்ஃபர்மேஷனை வெரிஃபை பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ வெரிஃபை பண்ணுங்க, நல்லா வெரிஃபை பண்ணுங்க, 3வது தடவை வெரிஃபை பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி ஒரு நல்ல டிசிஷன் எடுங்க. நீங்க இன்னித்தோட ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணதுக்கு மிக நன்றி. உங்க பிஸி ஷெட்யூல்ல இருந்து டைம் எடுத்து இந்த மாதிரி ஃப்ரீ ஏஐ டூல்ஸ் எப்படி உங்க பிசினஸ்ல யூஸ் பண்றான்னு இனிமே அடுத்து உங்களை நம்ம மார்ச் செஷன்ல நம்ம பார்க்கலாம்.